நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய நட்சத்திரங்கள் படத்துல நடிச்சிருந்தாலும் திடீர்னு இவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க, என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்க அப்படிங்கறதே தெரியல. சோ தமிழ்ல பார்த்தோன்னா நீங்க பயங்கரமா ஷாக் ஆகி வந்திருப்பீங்க. ஒரு சில நடிகர்கள் இதுல உயிரோடவே இல்ல. சரி, இப்ப அவங்களா யாருன்னு இந்த வீடியோல பார்ப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது, ஆக்சுவலி இந்த டயலாக கேட்டோடனே உங்களுக்கு அந்த முகம் தான் ஞாபகம் வந்திருக்கும். அழகா இருக்கிற பையன், ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிற பையன், இவரை வச்சு நிறைய மீன் கலெக்ஷன் இப்ப வரைக்கும் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா அவர் இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அவர் இப்ப உயிரோடே இல்ல. கடந்த 2008 ரோடு ஆக்சிடென்ட் மூலம் இறந்து போயிட்டாரு. இந்த நியூஸ் யாருக்குமே தெரிய வரல. திடீர்னு நெட்டிசன்ஸ் ரீசெண்டா தான் அவரோட போட்டோ போட்டு, இந்த பையன் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, யாருமே கேட்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்டப்ப அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இவர் என்னோட ஃப்ரெண்டு தான், 2008 இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸோ இது யாரும் பெருசா பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் ஒரு படத்துல நடிச்சிருந்தாலும் இப்ப வரைக்கும் எல்லாரோட மனசுல சாம்புபாவனே அப்படிங்கிற இந்த நிக்நேமோட இருக்காரு. ஆனா நிஜமாவே சபாபதி இப்ப நம்மளோட உயிரோட இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறது சித்தார்த் வேணுகோபால். ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிற இந்த படத்துல ஒரு சார்மிங் பாயா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நான் படத்துல ஒரு சூப்பரா ஒரு வில்லன் லுக்ல வருவாரு. ஸோ இவர் நடிச்ச எல்லா படத்துலயுமே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் ஒரு செகண்ட் ஹீரோவா இருந்தாலும் இவரை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு கிரஷ் ஆகியிருக்கும். ஸோ இப்போ இவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவருக்கு இப்போ வரைக்கும் டைரக்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட்ல நடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறாரா. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, யூஎஸ்ல போய் செட்டில் ஆகி அங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்கிறது தான் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. நிறைய ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட போகுதான், பட் எனக்கு கோலிவுட்டே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயம் எப்படி அடிபட்டுச்சுன்னா, கோலிவுட்லயும் சரி எந்த வுட்லயும் எல்லாத்துலயும் நான் போட்டு கொஞ்சம் தூக்கலா இருக்கு, அதனால நான் நடிக்க வரலப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ சித்தார்த் வேணுகோபால நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த லிஸ்ட் நம்ம மூணாவதா பார்க்க போறது சரவணன் மீனாட்சி 2ல ரொம்ப சாமிங்கான பாய் வந்திருக்கிற இவர் தான். ஆக்சுவலி இவர் 1-2 படத்துல நடிச்சிருந்தாரு. படம் நல்லா கை கொடுக்கறனாலும் பட்டாளம் படத்துல இவர் நடிச்சிருந்த அந்த கேரக்டர் எல்லாராலையும் ரசிக்கப்பட்டுச்சு. சரி, இவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டுட்டு இருப்பீங்க. இவர் எங்க இருக்காரு யாருக்கும் தெரியாது. கடைசியில 2021 ஒரு தனியார் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல கூட படம்லாம் இப்ப அதிகமா வரதில்ல, சீரியல் தான் கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தவர் இப்ப டோட்டலா வாஷ் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இப்ப இவரும் வந்து ஒரு தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இவர் குட் ஸ்கிரிப்ட்காக இப்ப இவருக்கு காத்துக்கிட்டு தான் இருக்காரா. சோ இவர்கிட்ட குட் ஸ்கிரிப்ட் வந்தா மேபி அதே மாதிரி சரவணன் மாதிரி ஒரு சாமிங் கேரக்டர்ல நடிக்கலாம். என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? எந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவது பார்க்க போறது யுதன் பாலாஜி. பட்டாளம் படத்துல இவர் ஒரு சூப்பரான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அன்புள்ள சந்தியா அப்படிங்கிற இந்த பாட்டை கேட்டாவே அந்த முகம் தான் ஞாபகம் வரும். அன்புள்ள சந்தியா உன்னை நான் காதலிக்கிறேன். ஒரு லவ் ஃபெயிலியருக்கு முரளினா அதுக்கப்புறம் யுதன் பாலாஜி தான் ஒரு ஃபேஸா இருந்துச்சு. ஸோ இவருக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கும், அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஹீரோவாவது நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல வாய்ப்புகள் இவரை தேடி வந்தாலும் அடுத்தடுத்த படம் பயங்கர ஃபிளாப் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் இவருக்கு கேரக்டரே கிடைக்காது போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஆக்டிவா இருக்காரு. அடிக்கடி குட் ஸ்கிரிப்ட் வந்தாலும் இவருக்கு அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான செய்தி. கடைசியா இவர் இன்ஸ்டாகிராம்ல பட்டாளம் படத்துக்கு அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு டான்ஸ் ஆடிப்பாரு. ஸோ அந்த ரீல்ஸும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. யுதன் பாலாஜி மறுபடியும் கோலிவுட்ல என்ட்ரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் டைரக்டர்ஸ் நெப்போட்டிசம்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே தவிர நல்ல கேரக்டர்ஸ்க்கும் நல்ல ஆக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய நடிகர்கள் மறைமுகமா சொல்றாங்க. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஆக்டர் மறுபடியும் நடிக்க வந்தா இவருக்கு எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம்னு. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஆக்டர் ஸ்ரீ. மாநகரம் மற்றும் பல படத்துல ரொம்ப முக்கியமான ரோலை நடிச்சிருப்பாரு. செகண்ட் ஹீரோவோ ஃபர்ஸ்ட் ஹீரோவோ ஒரு படத்துல இவர் இருந்தாவே அவர்கிட்ட மட்டும்தான் கண்ணு போகும். சரி, இவர் என்ன பண்றாரு, எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. சமீபத்துல இவருடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வெளியிட்டு பயங்கர ட்ரெண்டிங்கா போச்சு. ஆஹா, பையன் ட்ரக் அடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ட்ரக் அடிக்ட்லாம் இல்ல, இவர் நார்மலா தான் இருக்காரு. கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன்ல இருக்காங்க. இருக்கப்பட்ட டைரக்டர் கொஞ்சம் சம்பளம் கொடுக்காம இழுபறி செஞ்சனால இந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க. ஸோ இப்போ டெல்லியில செட்டில் ஆகியிருக்காங்க.
இனிமே கோலிவுட் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்துச்சு. ஆனா இருக்கப்பட்ட டைரக்டர் இதை பத்தி எந்த ஒரு பதிலுமே சொல்லல. ஆனா கோலிவுட்ல இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஸ்ரீ அவர்கள் அவர் மாட்டுக்கு ரீல்ஸ் போடுறாரே தவிர மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா 7000ல இருந்த இவருடைய ஃபாலோவர்ஸ் அப்படியே 50,000க்கும் மேல போயிட்டு இருக்கு. ஸோ அவருடைய ஃபேன் ஃபாலோயிங் அவ்வளவு அதிகமா இருக்கு. இருந்தாலும் ஸ்ரீ அவர்கள் கொஞ்சம் பதில் சொல்லலாம், ஆனா நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோல நீங்க ஒரு 5 மிக்ஸ்ட் ஆக்டர்ஸை பார்த்திருப்பீங்க. இந்த ஆக்டர் மறுபடியும் நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் இதோட பார்ட் 2 வேணும்னா அதுக்கும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.